நான் மேடம் என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு? சப்பாத்தி ரெசிபி. ஷேடு பாக்ஸில் எல்லாருக்கும் கைஸ், ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த உங்கள் ஸ்டைலில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுங்க. ஸோ ஒய்ஃப் வந்து எப்படி செய்ய போகிறாங்க காட்ட போகிறாங்க. 1 கிலோ வீட்லேயே அரைச்ச கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி சொம்ப அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணோம். ஒரே நேரத்தில் ஆட் பண்ணிங்கன்னா மாவு வந்து கொலன்னு ஆயிரும். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைந்ததுக்கப்புறம் திரும்பி கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா மாவை நல்லா பிசையணும். இந்த மாதிரி பிசைந்ததுக்கப்புறம் வாட்டர் வந்து லைட்டாக வந்து மேலே ஓட்டமாக தெளிச்சு விட்டுட்டு திரும்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாவு பிசையணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே தப்பு தான் பண்ணுறாங்க. மாவு வந்து பிசையும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிடுறாங்க. அப்படி ஊற்றினா மாவு வந்து கொல ஆயிரும், சப்பாத்தியும் சாஃப்டாக வராது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் வாட்டர் ஆட் பண்ணிட்டே வரணும். ஒரு 2 மினிட்ஸ் பிசைந்ததுக்கப்புறம் சூப்பரான சப்பாத்தி டோ வந்து ரெடி ஆயிரும். சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக வைங்க. ரொம்ப ஆடாக வச்சிங்கன்னா வந்து சப்பாத்தி வந்து ஒரு சரியாக வராது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடையிலேருந்து கோதுமை வாங்கி வீட்டில் அரைக்கிறோம். நீங்களும் அதேமாரி அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து வெளியே இருந்து கோதுமை வாங்கினாலும் அதில் வந்து 10% மைதா மிக்ஸ் பண்ணி தான் தருவாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்கு. பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 5 கிலோ கோதுமை வாங்கிட்டு அரைச்சி வச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு எதுவுமே ஆகாது மாவுக்கு. ஸோ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து சப்பாத்தியை நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டியாச்சு. உருட்டினதுக்கப்புறம் வந்து சுட தவாவில் வந்து போட்டுட்டு ஒரு 50% வந்து ஒரு சைடில் வந்து ரெடி ஆனோன்னு அதை திருப்பி போட்டுருங்க. ஒரு 20-30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பலூன் மாதிரி சப்பாத்தி வந்து உப்பிட்டு வரும். ஸோ நம்ம ஈஸியான ராஜஸ்தான் ஸ்டைலில் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த சப்பாத்தி வந்து சூடாக இருக்கும் போதே வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. எதுக்கு நெய் தடவை சொல்கிறேன்னா நீங்கள் 1 hour 2 hour கழிச்சு சாப்பிட்டாலும் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஏன் நான் 2 நாளாக vlog போடலன்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடம்பு முடியல. 2 நாளாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களும் நான் சொன்ன மாதிரி அப்படியே சப்பாத்தி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ரெசிபி போகலாம் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு vlog அவ்வளோதான். vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.